ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து வால்யூமை பற்றியும் முடிஞ்சளவு அமேசான் மிஷின் இமேஜ் ஸ்னாப்ஷாட்டை பற்றியும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு வால்யூம் இன்ஸ்டன்ஸ் EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது இதில் 8 GB ஆல்ரெடி அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா, பப்ளிக் ஐபி கொடுத்தீங்கன்னா, திஸ் இஸ் மாஸ்கி பாய், இதோட ப்ரைவேட் ஐபி வரும் 172.168.216 வந்து இங்கே பப்ளிஷ் ஆகும் வித் ரீஜன் எவ்ரிதிங். ஓகேவா? இப்போ நான் வால்யூம்ஸ் போனேன்னா என்னென்ன வால்யூம்லாம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம 8 GB தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது EC2ஓட இன்ஸ்டன்ஸ் வால்யூம் இது. ஸோ அவைலபிலிட்டி ஜோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த அட்டாச் டு EC2 இன்ஸ்டன்ஸ் இந்த ஐடி இருக்கும். ஸோ 0A420 அதை பாருங்கள், அதோட ஐடி தான் இது. ஸோ அதுதான், அதாவது நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது இங்கே வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கே தெரியும்னு எனக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு புது வால்யூம் க்ரியேட் பண்ண போகிறேன் இப்போ. ஓகேவா? ஸோ சைஸ் 100 GBலாம் வேணாம், நம்ம வந்து ஒரு 5 GB போட்டுட்டு ஏபி சவுத் 1A, சரி ஏபி சவுத் 1A போடுவோம். இல்லை, இதுக்கு நான் ஸ்னாப்ஷாட் க்ரியேட் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு க்ரியேட் வால்யூம் கொடுக்குறேன். ஸோ ரெண்டுமே அவைலபிள் ஜோன் ஒன்று தானா? ஸோ வேணும்னா நீங்கள் இதை அட்டாச் பண்ணலாம், இதை அட்டாச் பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த வால்யூமை டெலீட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து வால்யூம் க்ரியேட் பண்ணலாம். ஏன்னா ப்ரோ க்ரியேட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் இப்போ வந்து 5 கொடுக்குறேன். இதை வந்து அவைலபிலிட்டி ஜோனை நான் 1Bயாக மாற்றிடுறேன். ஸோ மாற்றிட்டு க்ரியேட் வால்யூம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண பார்க்குறேன்னா, இதை இந்த வால்யூமோடு அட்டாச் பண்ண பார்க்குறேன். அட்டாச் வால்யூம் ஒன்று வரவே இல்லை பாருங்கள். ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது ரெண்டுமே வேறு வேறு அவைலபிள் ஜோன். இது 1A, இது 1B. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்காக ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்க போகிறேன். க்ரியேட் ஸ்னாப்ஷாட். ஸோ ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டு க்ரியேட் ஸ்னாப்ஷாட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஸ்னாப்ஷாட்டுக்குள்ளே போய் பார்ப்பேன். ஸோ ஒரு ஸ்னாப்ஷாட் க்ரியேட் ஆகிருக்கு, அதாவது அந்த EBS வால்யூம் வச்சு 5 GB EBS வால்யூம் வச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, க்ரியேட் வால்யூம் ஃப்ரம் ஸ்னாப்ஷாட்டுன்னு கொடுத்துட்டு, நம்ம ஆக்சுவலி வேறு ரீஜனில் இருந்தால் இப்படியும் பண்ணலாம். புரியுதா? ஸோ ஏபி சவுத் 1A அப்படிங்கிற ஒரு ரீஜனுக்கு கொடுங்க. இதில் வந்து 3 ரீஜன் இருக்கும். நீங்கள் வேணால் உங்களுக்கு என்ன ரீஜன் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு திரும்பி இந்த வால்யூமை பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1A ஒன்று புதுசாக ஸ்னாப்ஷாட் மூலிமா க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை டெலீட் பண்ணுறேன். ஏன்னா இதை நம்ம அட்டாச்சும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அட்டாச் வால்யூம் கொடுத்தா கூட நோ மேட்சிங் இன்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் அது வேறு ஒரு ஜோனில் இருக்குது. ஒரே ஜோனில் இருந்தால் தான் நம்ம அட்டாச்சே பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வால்யூமை டெலீட் பண்ணுறேன். ஸோ டெலீட் பண்ணோடனே இந்த வால்யூம் எடுத்துகிட்டு வந்து அட்டாச் வால்யூம். ஸோ இப்போ இதை பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு இன்ஸ்டன்ஸ் வால்யூமுங்கிற பேரில் ரன் ஆகுது அப்படிங்க முக்கியம். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸோட பேர் dev/dev/sdf. ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, /dev/sdf. இதுதான் வந்து இந்த வால்யூமோட பேர். ஓகேவா? அதாவது XVDFன்னு கூட சொல்லலாம். ஸோ யூ கேன் ரீநேம் டு வாட் எவர் திங் யூ வாண்ட். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் அட்டாச் வால்யூம் நான் அப்படியே வச்சுட்டே போகிறேன், பிரச்சனை இல்லை. ஸோ அட்டாச் வால்யூம் கொடுத்துட்டேன். இப்போ அட்டாச் ஆகிடுச்சு இந்த வால்யூம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ ரன்னிங். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஆன்லைன் மூலிமா கனெக்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ கிளியர் சூடோ ஃபஸ்ட்டு ரூட் யூஸராக மாற்றணும், அதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பேஸ் காசு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, df/h அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பேஸாக ஒரே ஒரு 8 GB கொண்ட ஒரே ஒரு வால்யூம் தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஜிபியும் எனக்கு வேணும். அதாவது
எக்ஸ்ட்ராவாக அட்டாச் ஆகிருக்கிறவோட அந்த 5 GB அதுவும் எனக்கு பார்க்கணும். அப்படின்னா எல்எஸ்பிஎல்கே கொடுத்தீங்கன்னா இதோ எக்ஸ்விடிஎஃப் அப்படின்னு ஒன்று வருது பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக என்ன ஃபைல் இருக்குங்கிறத அதை காமிக்குது. ஸோ இப்போ நான் இன்னொரு கமாண்ட் அடிக்கிறேன். அதாவது மேக் ஃபைல் சிஸ்டம் விச் இஸ் MKFS ரைட் /t. வெயிட் ஃபைல் சிஸ்டம்மை ஃபஸ்ட்டு கொலைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைல் சிஸ்டமில் என்ன டேட்டா இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைல் /system/dev/ xv இந்த பேர் df, அதாவது இந்த 5 GB சும்மா இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ அடிச்சிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு டேட்டா இருக்குது அப்படிங்கிறத அது சொல்லுது. அதாவது ஒரு டேட்டாவும் இல்லை, டேட்டா ஆட் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து மேக் ஃபைல் சிஸ்டம் கொடுக்குறேன். மேக் ஃபைல் சிஸ்டம் டைப்பு பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் 4. இதெல்லாம் வந்து லினக்ஸ் கமாண்டு. ஸோ அது உங்களுக்கு பெருசு இல்லை. பொதுவாக இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ டன்னு காமிக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் கிளியர் கொடுத்துட்டு எல்லாமே டன்னு வருது. இப்போ நான் கிளியர் கொடுத்துட்டு ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. மேக் டைரக்டரி மாஸ்கி. ஓகே, இப்போ எல்எஸ் கொடுத்திங்கன்னா மாஸ்கி டைரக்டரி வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை மவுண்ட் பண்ண போகிறேன். எதை? இந்த dev டாட் இப்போ நம்ம xvdf க்ரியேட் பண்ணோம்ல, இதை மாஸ்கி ஃபோல்டரோட மவுண்ட் பண்ண போகிறேன். அதாவது நம்ம ஒரு ஃபோல்டரில் தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள டேட்டாவெல்லாம் மவுண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே இதை மவுண்ட் பண்ண போகிறேன், மாஸ்கி. ஸோ மவுண்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி நம்ம பார்க்குறதுனா df திரும்பி dfக்கு dsன்னு வச்சுட்டேன். df/h எப்படி கொடுத்தேன்னா இந்த பாருங்கள் மவுண்ட் ஆயிடுச்சு. 4.8 GB ரூட் மாஸ்கி, அதாவது மாஸ்கிங்கிற ஃபோல்டரோட இது மவுண்ட் ஆயிடுச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வால்யூம்லாம் இப்போ வந்து ஒரு ஃபோல்டரில் நீங்கள் வந்து எனக்கு இந்த வால்யூம் ஒரு ஃபோல்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப அடிஷ்னல் டேட்டா தேவைன்னா இந்த மாதிரி வால்யூம்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரில் இருக்க வால்யூம்ஸோட பெரிய யூஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திரும்பி வால்யூம்ஸ்குள்ளே போகிறேன். வால்யூம்ஸ்குள்ளே போயிட்டு அந்த 5 GBயை எனக்கு இது பத்தலை, எனக்கு இன்னும் அதிகமாக வேணும், என் ஃபோல்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, 5-ஐ 7-ஆக மாற்றுறேன் நான், எனக்கு 7-ஆக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும். இஃப் யூ ஆர் இன்க்ரீசிங் த வால்யூம் யூ மஸ்ட் எக்ஸ்டெண்ட் த ஃபைல் சிஸ்டம் அப்படி இப்படின்னு வரும். ஸோ யூ மஸ்ட் எக்ஸ்டெண்ட் த ஃபைல் சிஸ்டம். அதாவது இங்கே மட்டும் நீங்கள் மாற்றினா பத்தாது. ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா அங்கே பாருங்கள் 7 GB மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம இங்கேயும் பண்ணுவோம். ஸோ இப்போ இது கொடுத்தனா 4.8 GBலே இருக்குது பாருங்கள், மாறவே இல்லை. இது என்ன ப்ரோ மாறவே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா இப்போ ஒரு நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணிட்டோம், அதாவது மவுண்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம கமாண்ட்லேயே சொல்லிடணும் வந்து நம்ம வந்து மவுண்ட் பண்ணதை மட்டும் இல்லை, சாரி மவுண்ட் பண்ணதில்லை, இந்த மாதிரி மாடிஃபை பண்ணதை சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது, ரீசைஸ் 2fs ஆமாம் 2 ஃபைல் சிஸ்டம் நினைக்கிறேன், ஃபைல் சிஸ்டம் /dev/ xvdf which is that name of the volume. So it's now blocks along. ஸோ இப்போ நம்ம dfh கொடுத்தோன்னா இங்கே பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள் 7 GB 6.8 which is additional data obviously. ஸோ அடிஷ்னல் டேட்டாவும் ஆட் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இப்படி தான் வந்து வால்யூம் இன்னொரு வால்யூமை வந்து நம்ம ரூட் வால்யூமோட அட்டாச் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா பண்ணலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வால்யூம் ஒர்க்ஸ். உங்களுக்கு இப்போ சப்போஸ் எனக்கு வேணாங்கிறப்ப திரும்பி இதை பண்ணி ஃபஸ்ட்டு டிட்டாச் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த வால்யூமை ஓகே. ஸோ வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ இந்த வால்யூம் டிட்டாச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆனால் அடிஷ்னல் வால்யூமுக்கு காசு இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷூர்.
ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து அதுவே டெலீட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வால்யூமை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ வால்யூமை வந்து டெலீட் பண்ணிடும். ஓகே, ஸோ ஸ்னாப்ஷாட் இதிலே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் வால்யூமை மாடிஃபை பண்ணி பண்ணுறது. பட் ஆனால் ஏஎம்ஐ வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ நான் வால்யூமை டெலீட் பண்ணிட்டேன். கைஸ், நான் ஏஎம்ஐக்காக பார்க்கலான்னு நினச்ச டாபிக் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வைஃபை ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்னாப்ஷாட் பற்றியும் ஏஎம்ஐ பற்றியும் பார்ப்போம். அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அந்த அடிஷ்னல் வால்யூமை நீங்கள் டெலீட் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு உள்ளே போக மாட்டேங்குது இப்போ, திர் இஸ் அன் இஷ்யூ. ஸோ நீங்கள் அந்த அடிஷ்னல் வால்யூமை எப்படியாவது டெலீட் பண்ணிவிடுங்க, ஓகேவா. அது வந்து கொஞ்ச நாள் டிடாச் வால்யூமுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு 3 to 4 minutes எடுக்கும் டைமு. அதுக்கப்புறம் அதுவே டெலீட் வால்யூம்னு வரும். ஸோ டெலீட் பண்ணிடுங்க, இல்லைனா காஸ்ட் ஆயிரும், ஓகேவா. தேங்க்யூ கைஸ்.